Hey guys, welcome to GNSK World. இன்னைக்கு நம்ம எந்த பழத்தை வச்சு ஜூஸ் போடணும் பார்த்தீங்கன்னா கிவி பழம் தான். ஸோ இதில் நான் கட் பண்ணி சாப்பிட்ருக்கேன், ஜூஸ் போட்டதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு பார்க்க போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த கிவி பழத்தை சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்னு பார்க்கலாம் வாங்க. அனிமியா பேஷண்ட் இதை எடுத்துக்கினாங்கன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். முடி கொட்டுற பிரச்சனை இருக்கவங்க இந்த கிவி பழத்தை சாப்பிட்டு வந்தால் அது ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா ஆஸ்மா பேஷண்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கிவி ஃப்ரூட்டை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. கண்ணுக்கு ரொம்ப நல்லதாங்க. எஸ்பெஷலி 40 வயசுக்கு மேலே தூர பார்வை கிட்ட பார்வைன்னு விஷன் மாறிடுது இல்லைங்களா, அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக கேன்சர் வராமல் தடுக்குது. அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இன்னும் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இந்த கிவி ஃப்ரூட்டில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ். நம்ம இதை ஒரு ஸ்பூன் கிவி ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. குடிச்சு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கு. கண்டிப்பாக இந்த கிவி பழத்தை கட் பண்ணி சாப்பிடுங்க, ஜூஸ் போட்டு குடிக்காதீங்க. சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் இந்த சியா சீட்ஸ் மாதிரியே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஜூஸ் போடும்போது அந்த சீட்ஸ் எல்லாமே பிளெண்ட் ஆயிடுறதுனால அது ஜூஸை ரொம்ப நல்லாவே இல்லை. ஆக்சுவலாக ஜூஸ் குடிக்காதீங்க. கண்டிப்பாக கிவி ஃப்ரூட்டை கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.